வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, உங்களோட 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ஜான் சீனாவ பத்தி தான் பார்க்க போறோம். ஜான் சீனா ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூல அதாவது ரெசல்மேனியா 40க்கு நீங்க வருவீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கண்டிப்பா ரெசல்மேனியா 40க்கு வருவேன். அப்படின்னு நம்முடைய ஜான் சீனா சொல்லியிருக்காரு. அதாவது ரெசல்மேனியா 40 அப்ப எனக்கு எந்த ஒரு ஷெட்யூலும் இல்ல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா ரெசல்மேனியா 40க்கு வருவேன் அப்படின்னு நம்மளுடைய ஜான் சீனாவே சொல்லியிருக்காருப்பா. ஜான் சீனா ஃபேன்ஸுக்குலாம் ஒரே சந்தோஷம் தான். ஜான் சீனா வராருப்பா அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா 40ல வரார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளுடைய WWE இப்ப ஒரு 3 விதமான பிளான நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு இப்ப போட்டு வச்சிருக்காங்களாம்ப்பா. அது எந்த பிளான் அப்படின்னு கேட்டா, நீங்களே சத்தியமா ஷாக்கிங் ஆயிருவ. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல நம்மளுடைய ரோமனுக்கு சப்போர்ட்டா நம்மளுடைய த ராக் இருக்காரு. ஆனா நம்மளுடைய கோடிக்கு சப்போர்ட்டா நம்மளுடைய ஜே உசோ அப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் இருந்தாலும், நம்மளுடைய ஜான் சீனாவும் வந்து நம்மளுடைய கோடிக்கு ஒரு பக்கமா இருப்பாரு அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு நியூஸ் போகுது. ஏன்னா, இந்த இதில நம்மளுடைய நம்மளுடைய கோடிக்கு சப்போர்ட்டிங்கா இருந்து நம்மளுடைய அ கோடிய கூட நியூ சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் போகுது. ஏன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கும் முடிக்கப்படாத ஒரு ஸ்டோரி லைன் இன்னும் மூவ் ஆகி போய்க்கிட்டு தான் இருக்குது. அத ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா கூட இந்த ஒரு ஸ்டோரி லைன் அமையலாம். அந்த அதாவது ரோமன் ரெயின்ஸ பழிவாங்குற விதமா கூட நம்மளுடைய ஜான் சீனா வந்து நம்மளுடைய கோடிக்கு உதவலாம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் போகுது. இது வந்து நம்மளுடைய WWE ஒரு பிளான். 2வது பிளான் என்னன்னா, நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கும் மேட்ச் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதது இல்ல. இதுல நம்மளுடைய ஜான் சீனா நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கிட்ட அதாவது கிளீனா கிளின்னு கிழிச்சு நம்மளுடைய சோலோ சிக்காவ நம்மளுடைய ஜான் சீனாவ தொங்க விட்டுட்டாரு தோரணமா. அது எல்லாத்துக்குமே தெரியும்ல. அதாவது இந்த மேட்ச்ல ஒரு ரீமேட்ச்சா இருக்கும். அதாவது ரெசல்மேனியா 40ல நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும், நம்மளுடைய ஜான்சிக்கும் ரீமேட்ச்சா ரெசல்மேனியா 40ல நடக்கும். இந்த மேட்ச்ல கூட நம்மளுடைய ஜான் சீனா வந்து இந்த மேட்ச்ல நம்மளுடைய சோலோ சிக்காவ கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல ஜான் சீனா வின் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி நம்மளுடைய WWE சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு போட்டு வச்ச ஒரு 2வது பிளான். ஜான் சீனாவுக்கு போட்டு வச்ச 3வது பிளான் என்ன அப்படின்னா, ரெசல்மேனியா 40யோட ஒரு பார்ட்டா நம்மளுடைய ஜான் சீனா இருக்க போறாரு. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போகுது. எப்படி நம்மளுடைய ரெசல்மேனியா 40யோட ஒரு ஹோஸ்ட்டா நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்க போறாரு. அதோட நம்மளுடைய ஜான் சீனாவும் இருக்க போறாரு. நம்மளுடைய ஜான் சீனா இருக்கும் பட்சத்தில நம்மளுடைய ஜான் சீனாவே சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதாவது நான் ரெஸ்லிங் கெரியர்லேருந்து நான் ரிட்டயர்மெண்ட் ஆகறதுக்குள்ள கண்டிப்பா நான் சாம்பியன் ஆவேன். அந்த சாம்பியன் தான் நான் சாம்பியன் வின் பண்ணதிலே ஒரு பெஸ்ட் சாம்பியனா இருக்கும். அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான் சீனா சொல்றாரு. அந்த ஒரு டீஸ் பண்ற விதமா கூட நம்மளுடைய ஜான் சீனா வந்து ரெசல்மேனியால ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் குடுத்து நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டா நம்மளுடைய ஜான் சீனா ஃபேன்ஸ் மத்தியில கிரியேட் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு நம்மளுடைய WWE ஒரு 3 விதமான பிளான நம்மளுடைய WWE இப்போ போட்டு வச்சிருக்காங்களாம். இந்த பிளான்ல எந்த பிளானு நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு நடந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்த சொல்லுங்க. அதாவது ஜான் சீனா வந்து ஸ்பீச் குடுத்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டா கிரியேட் பண்ணா நல்லாயிருக்குமா? இல்ல ரோமன் ரெயின்ஸ் கோடி மேட்ச்ல நம்மளுடைய அ கோடிக்கு உதவுனா நல்லா இருக்குமா? இல்ல சோலோ சிக்காவ கூட ஒரு மேட்ச் விளையாண்டா அந்த மேட்ச்ல வின் பண்ணா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க ப்ரோ. 2024ல நடக்கப் போற மனி இன் த பேங்க்ல நம்மளுடைய WWE ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர இப்ப விட்டுருக்காங்க. இதுல நம்மளுடைய ரிக்கி ஷூட் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸ், நம்மளுடைய எல்ஐ நைட், நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ், நம்மளுடைய ஏஜே ஸ்டைலு, அப்புறம் நம்மளுடைய பேலி இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய கொண்டக்காரி அக்கா நம்மளுடைய பியாங்கா பில்லர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இயோ ஸ்கை இவங்க எல்லாருமே தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருக்காங்களே தவிர, பெரிய ரெஸ்லர் யாருமே இதுல இல்ல. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், நம்மளுடைய கோடி, நம்மளுடைய ராக்கு, நம்மளுடைய ராண்டி ஓர்டன்,
அப்புடின்ட்டு பெரிய பெரிய ரெஸ்லர் இதில் யாருமே இல்லை. இதை வச்சு நம்மளுடைய WWE ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. பெரிய ரெஸ்லர் இல்லாமையே நம்மளுடைய WWE இந்த மனி இன் த பேங்கை வச்சு நடத்திடுவாங்களா அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா இந்த போஸ்டரை பார்க்குறப்ப எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வந்துச்சு. இதில் கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சாம்பியன் இருக்கிற மாதிரி இதில் போஸ்டரில் இல்லை. அநேகமாக ரெசல்மனியா 40 கூட அவர் லாஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பெரிய பெரிய ரெஸ்லர் இதில் யாருமே இல்லாதனால பல விதமான சேஞ்சஸ் கண்டிப்பாக ரெசல்மனியா 40 நடந்திருக்குன்னு தோணுது. இந்த போஸ்டரில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ரெஸ்லர் இந்த போஸ்டரில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ரெஸ்லரோட பேரை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இந்த நியூஸை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஏஇடபிள்யூ நடத்தின டைனமிக்கில் நம்மளுடைய ஒகோடா வந்து ஏஇடபிள்யூக்கு டெபியூட் ஆகிட்டாரு. இது வந்து நம்மளுடைய டபிள்யூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏன்னா நம்மளுடைய ஒகோடா வந்து எவ்வளோ பெரிய ஒரு டேலண்டான ஒரு ரெஸ்லர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ரெஸ்லரை நம்மளுடைய டபிள்யூ மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்மளுடைய டபிள்யூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏஇடபிள்யூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை அதை அவங்க வச்சுருக்க கம்பெனியை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதிகமாக ஒரு பலம் சேர்ந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒகோடா வந்து டபிள்யூக்கு வராமல் ஏஇடபிள்யூக்கு போனது ஒரு மிகப்பெரிய அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். ஏன்னா ஜாப்பனீஸ் ரெஸ்லர் நம்மளுடைய டபிள்யூலே இருக்காங்க. அவங்களுக்கே எந்த விதமான ஒரு ஸ்டோரி லைனும் இல்லாமல் எந்த ஒரு புஷ்ஷும் இல்லாமல் எதுக்குடா இருக்கிறோம் டபிள்யூலாம் அப்படின்னே தெரியாமல் தான் அவனுங்களே இப்போ இருக்கிறானுங்க. இந்த லட்சத்தில் இவர் வந்திருந்தார் அப்படின்னா சுத்தமாக காற்று வாக்கில் 2 காதல்ங்கிற மாதிரி இவரும் காற்று வாங்கிட்டு தான் போயிருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய சின்ஸ்கே நாகமோரா இருக்கிறாரு நம்மளுடைய டபிள்யூல. சின்ஸ்கே நாகமோரா இருக்கிறாரு. அவரும் ஜாப்பனீஸ் ரெஸ்லர் தான். அவரை இன்னி வரைக்கும் எந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கும் நம்மளுடைய டபிள்யூ கொடுத்ததே இல்லை. ஏன் நம்மளுடைய சின்ஸ்கே நாகமோரா இது வரைக்கும் ஒரு டாக் டீம் சாம்பியனை கூட இன்ன வரைக்கும் அவர் வின் பண்ணதே கிடையாது. அவரும் எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷமாக டபிள்யூல தான் ஒர்க் பண்ணுறாரு. இன்னி வரைக்கும் அவர் ஒரு சாம்பியனை கூட இன்ன வரைக்கும் அவர் வின் பண்ணாமல் தான் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒகோடா நீங்கள் வந்து டபிள்யூக்கு வராமல் இருந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்கள் செஞ்ச ஒரு பாக்கியம்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்மளுடைய டபிள்யூல வந்து நம்மளுடைய ஒகோடா வந்து இருந்திருந்தார் அப்படின்னா ஒரு ரோமன் ரெயின்ஸு ராக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரில. ஆனால் நம்மளுடைய டபிள்யூல இல்லாமல் நம்மளுடைய ஏஇடபிள்யூக்கு போனது குறைஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னாலும் அவருக்கு கீழே கிடைக்கிற அதாவது நம்மளுடைய ஜிம்மி உசோ ஜே உசோவுக்கு கிடைக்கிற ஒரு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏஇடபிள்யூல கிடச்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்மளுடைய டபிள்யூ நீங்கள் என்ன தான் டேலண்டாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ எந்த ஒரு ஸ்டோரி லைனையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் ஏஇடபிள்யூல உங்களுக்கான ஒரு திறமைக்கான ஒரு அங்கீகாரத்தையும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைனு உங்களுக்கான ஒரு சாம்பியன்ஷிப்பை ஏஇடபிள்யூ கண்டிப்பாக தருவானுங்க. நீங்கள் டபிள்யூ சூஸ் பண்ணாமல் ஏஇடபிள்யூ சூஸ் பண்ணது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்களாம் சத்தியமாக சொல்கிறேன் டபிள்யூக்கு பக்கமே நீங்களாம் வந்துடாதீங்க. அதாவது இப்போ போன மாதிரி ஏஇடபிள்யூ அடுத்து என்ஜேபி அப்புறம் ப்ரோ ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வேறு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிருங்க. ஆனால் கண்டிப்பாக டபிள்யூக்கு மட்டும் வந்துடாதீங்க. டபிள்யூக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இருக்கிற ரெஸ்லரோட ஒரு தரமட்டமாக தான் நீங்கள் கிடைக்கணும். நீங்கள் ஏஇடபிள்யூக்கு போனதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நீங்கள் செஞ்ச ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். இன்றைக்கி ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ட்ரெண்டிங்கான உங்களுக்கான வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறேன்.